வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 60% உயர்வு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. கேரள முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைகிறது. மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. தோல்வியால் முடங்கிவிட மாட்டேன், அப்டேட் ஆகி மீண்டும் வருவேன் என முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ பதிவு. போதைப்பொருள் விற்பவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேட்டி. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 60% உயர்த்தி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள உறுதிமொழி அளித்துள்ளது. இந்த திட்டங்களை வடிவமைப்பதிலும் அவற்றை முழுவீச்சில் நடைமுறைப்படுத்துவதிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர். அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பணியாளர்களுக்கு 1/1/2026 முதல் 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களும் அதனால் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதனை கனிவுடன் பரிசீலித்து 1/1/2026 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க ஆணையிட்டுள்ளார். இதனால் 58% உள்ள அகவிலைப்படி 2% உயர்ந்து 1/1/2026 முதல் 60% உயர்த்தி வழங்கப்படும். இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஆண்டொன்றுக்கு அரசிற்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்கிறது. கேரள முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இந்த வெற்றி காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் ஏற்பட்டு வருகின்ற தாமதம் காரணமாக அவர்கள் அனைவரும் கடும் அதிருப்தியில் இருந்தனர். கேரள முதலமைச்சர் பதவிக்கு காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் கடந்த பினராயி விஜயன் ஆட்சியில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த வி.டி. சதீஷன், மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதலா ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவி வந்தது. இவர்களுக்கு ஆதரவாக மாநிலம் முழுவதும் தொண்டர்கள் தனித்தனியே பேரணி நடத்தினர். இதற்கிடையே முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் மேலிட குழுவை சேர்ந்த 2 பேர் கடந்த வாரம் திருவனந்தபுரத்திற்கு வந்து ஆலோசனை நடத்தினர். ஆனால் இதில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. இதனால் மேலிட குழு ஏமாற்றத்துடன் டெல்லி திரும்பியது. இதனையடுத்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற முக்கிய கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநில காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராக இருந்தவரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான வி.டி. சதீஷன் கேரள மாநில முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவின் அடுத்த முதலமைச்சராக வி.டி. சதீஷனை கட்சி அறிவித்ததை அடுத்து கேரளாவில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் தொண்டர்கள் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இந்தியாவிலேயே மகளிருக்கு உரிமை தொகை வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில்தான் தொடங்கப்பட்டது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சட்டசபையில் கடந்த 2023 மார்ச் 27 முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். முதல் கட்டமாக 1,75,492 மகளிர் தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் 1000 உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வந்தது. இதையடுத்து 2ஆம் கட்டமாக கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டு 1,31,00,000 பெண்களுக்கு உரிமை தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது.
தேர்தலை காரணம் காட்டி முன்கூட்டியே 3 மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 3000 மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகையாக ரூபாய் 2000 என மொத்தம் ரூபாய் 5000 மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களின் வங்கிக் கணக்கில் திமுக அரசு வரவு வைத்தது. இதனையடுத்து தாவேக தலைவர் ஜோசப் புஷை வாக்குறுதியாக அளித்துள்ள ரூபாய் 2500 ரொக்கத்தொகை குறித்து இதுவரை முதலமைச்சர் புஷை பேசாத நிலையில் இது குறித்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்பது பலரின் எதிர்பார்ப்பாக இருந்தது. மேலும் மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகையானது ரூபாய் 1000 வழங்கப்படுமா அல்லது ரூபாய் 2500 வழங்கப்படுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்தது. இந்நிலையில் மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் புஷை அறிவித்துள்ளார். தோல்வியால் முடங்கிவிட மாட்டேன், அப்டேட் ஆகி மீண்டு வருவேன் என்று திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களிடம் வீடியோ மூலமாக பேசுகிறேன். கடைசியாக தொகுதி மறுவரையறை பற்றி பேசியிருந்தேன். அதைத் தொடர்ந்து தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் முடிவுகள் வெளியாகின. தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மேலும் 2 வாரங்களாக எல்லா வீடுகளில் செய்தி சேனல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு பரபரப்பிற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது. 2026 தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கொண்டால் திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது என்றும் அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இது நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த முடிவு அல்ல என்றும் இதற்கு அவர் காரணம் இவர் காரணம் என யாரும் யார் மீதும் பழி போடாதீர்கள். ஒரு தலைவராக இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். வெற்றி கிடைக்கும் போது எனக்குத்தான் புகழ் வந்து சேர்கிறது. அப்படியென்றால் தோல்வியடையும் போதும் நான் தான் அந்த பழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான இலக்கணம் என்றும் தோற்றுவிட்டோம், அதற்காக அதையே நினைத்துக்கொண்டு முடங்கிவிட மாட்டேன். உடனடியாக அப்டேட் ஆகி மீண்டு வருவேன் என்றும் திமுக தொண்டர்களிடமிருந்து கருத்துக்களை பெறுவதற்காக புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் விற்பவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக சட்டசபையில் நேற்று அரசினர் தீர்மானம் வெற்றி பெற்ற பிறகு ஒவ்வொரு தொகுதியிலும் அனைத்து துறைகளை சார்ந்த அரசு உயரதிகாரிகளை அழைத்து ஆய்வுக் கூட்டம் நடத்த முதலமைச்சர் புஷை எங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி வில்லிவாக்கத்தில் இன்று ஆய்வுக் கூட்டத்தை தொடங்கியுள்ளோம் என்றும் நாங்கள் என்ன பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை 3 பிரிவுகளாக பிரித்துள்ளோம் என்றும் அதில் பெண்கள் பாதுகாப்பு, கஞ்சா விற்பனையை தடுப்பது, டாஸ்மாக் எண்ணிக்கையை குறைப்பது உள்ளிட்ட பணிகளை உடனடியாக மேற்கொள்ள சொல்லியிருக்கிறோம். காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வில்லிவாக்கம் தொகுதியில் நான் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அங்குள்ள மக்கள் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக என்னிடம் கூறினார்கள். வில்லிவாக்கத்தில் 11 டாஸ்மாக் கடைகள் உள்ள நிலையில் 6 கடைகளை போர்க்கால அடிப்படையில் மூட வேண்டும் என ஆய்வுக் கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளோம் என்றும் நேற்று முதலமைச்சர் ஜோசப் புஷை பிறப்பித்த உத்தரவுப்படி ஒரு கடை மூடப்பட்டு விட்டது என்றும் போதைப்பொருள் விற்பவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தமிழகத்தில் கத்திரி வெயில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. பொதுவாக கத்திரி வெயில் கோடை காலத்தின் உச்சமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கடந்த 1 வாரமாக தமிழ்நாட்டில் வெப்பம் குறைந்தே காணப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்று சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது என்றும் தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடற்பகுதியில் தொடங்க சாதகமான சூழல் உருவாகியுள்ளது என்றும் இது தமிழகத்தின் மழைப்பொழிவை மேலும் அதிகரிக்கும் எனவும் இன்று தமிழகத்தில் நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல், பலத்த காற்றுடன் கனமழையும் பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. முன்னுக்கு பின்னாக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அரசு போய்க் கொண்டிருக்கிறது என்றும் விஜய்க்கு தெளிவு இல்லை, ஆட்சி என்றால் என்னவென்று தெரியவில்லை, விஜய் தெளிவான முடிவிற்கு வர வேண்டும் என்றும் சென்னையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் பேசியவுடன் உடனடியாக அதற்கு முதலமைச்சர் அல்லது சட்டப்பேரவைத் தலைவர் பதிலளிக்க வேண்டும். அதனை விட்டுவிட்டு யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையை பின்னாடி வெளியிடுகிறார்கள் என்றும், முன்னுக்கு பின்னாக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அரசு போய்க் கொண்டிருக்கிறது என்றும், விஜய்க்கு தெளிவு இல்லை, ஆட்சி என்றால் என்னவென்று தெரியவில்லை, விஜய் தெளிவான முடிவிற்கு வர வேண்டும், விஜய் தூய்மை என்று அரசியலுக்கு வந்தார், ஆரம்பமே தூய்மையற்ற நிலைக்கு சென்றுவிட்டது எனவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். மேலும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறோம் என்றால் பகிரங்கமாக சொல்லிவிட்டு செல்லுகிறோம், யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும், திமுகவுடன் அதிமுகவினர் பேசியது என்பது பொய் எனவும், சில பேருக்கு பதவியில்லாமல் இருக்க முடியாது, அதில் முதல் நபர் CV சண்முகம் எனவும், சில பேர் இறந்துவிட்டால் இயற்கை எய்தினார் என்றுதான் போடுவார்கள், சிலர் இறந்தால் சிவலோக பதவியடைந்தார் என்று போடுவார்கள், அதனை விரும்பும் பட்டியலில் முதல் நபர் CV சண்முகம் எனவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ ரெண்டா பிரிஞ்சாதான் இருக்கு, வர்டிகல் ஸ்பிளிட்னு வந்திருக்கு. திமுகவானது அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு. ஏங்க நாங்க கூட்டு வைக்கணும்னு பகிரங்கமா சொல்லிட்டு போறோம். நாங்க யாருக்கிட்டையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு அமைச்சர்கள் எங்களிடம் பேசினாங்க, அவர்கிட்ட அது யார் ரெண்டு மந்திரியா? மந்திரியே ரெண்டு அமைச்சர்கள் எங்ககிட்ட மந்திரியே இல்லை, முன்னாள் அமைச்சர்களா? அவங்ககிட்ட யாருன்றத பேரை சொல்லிட்டோம், அவங்க பதில் சொல்லுவாங்க. மன்னார்குடிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பெருமை சேர்த்தவர் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா என மன்னார்குடியில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் S காமராஜ் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற S காமராஜ் தேர்தலில் பணியாற்றிய கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிப்பதற்கான கூட்டம் தனியார் திருமண அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் S காமராஜ் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், மன்னார்குடி மண்ணுக்கு புதிய பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை திட்டம், 4 வழி சாலை, அரசினர் பெண்கள் கலைக்கல்லூரி, புதிய அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பெருமை சேர்த்தவர்தான் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா எனவும், மன்னார்குடி தொகுதி மக்கள் TRP ராஜாவை புரிந்து கொள்ளாமல் அவரை தோல்வியடைய செய்துள்ளனர் என கூறி கண் கலங்கினார். அதன் பின்னர் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, மன்னார்குடி இன்றைக்கு எல்லா திட்டத்திலும் முன்னுதாரணமாக இருப்பதற்கு காரணம் நீங்கள்தான் என்றும், அரசியலில் நாம் இருவரும் தனித்தனியாக பயணித்தாலும் மக்களுக்கான பணியில் இருவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்றுகிறோம் எனவும், இனி நாம் அரசியல் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு நண்பர்களாக இருப்போம் எனவும், நீங்கள் கண் கலங்கியதை பார்க்கும்போது நான் உங்களுக்கு இந்த தொகுதியை விட்டுக் கொடுத்திருக்க வேண்டும் என வருத்தத்துடன் காமராஜ் தெரிவித்துள்ளார். பண்ருட்டி அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் 50 ஆண்டுகள் பழமையான கற்கால ஆயுதம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் ஆய்வாளர் இம்மானுவேல் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் பிரதாப் ஆகியோர் மேற்பரப்பு களஆய்வு மேற்கொண்ட போது 7.8 சென்டிமீட்டர் நீளமும் 5.7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட பழைய கற்கால மக்கள் பயன்படுத்திய கற்கருவி ஒன்றை கண்டெடுத்தனர். இதுகுறித்து தொல்லியல் ஆய்வாளர் இம்மானுவேல் தெரிவிக்கையில், குடியாத்தம் அருகே விவசாயிக்கு GST வரி 2,47,77,029 ரூபாய் செலுத்த வேண்டும் என நோட்டீஸ் வந்ததால் அதிர்ச்சியடைந்த விவசாயி பரதராமி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் வீரிசெட்டிப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட மோட்டூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி செல்வராஜின் மகன் பிரபாகர் என்பவருக்கு லோகேஸ்வரி என்ற மனைவியும் 3.5 வயதில் பெண் குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில் பிரபாகரன் தனது நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டு கறவை மாடுகளுடன் இரும்பு சீட் போடப்பட்ட கூரை வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு பிரபாகரனுக்கு GST நிறுவனத்திலிருந்து தபால் ஒன்று வந்துள்ளது. அதில் ஓசூர் அடுத்த பேகப்பள்ளி கோவிந்த அக்ரஹாரம் என்ற பகுதியில் ராஜு டிரேடர்ஸ் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருவதாகவும், அதன் உரிமையாளராக பிரபாகர் உள்ளதாகவும், 2023-24 ஆண்டிற்கான GST நிலுவைத் தொகை கட்ட வேண்டும் எனவும், GST தொகையும் அதற்கான அபராத தொகை 2,47,77,029 ரூபாய் செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை கண்டதும் அதிர்ச்சியடைந்த பிரபாகர் குடும்பத்தினர் இதுகுறித்து
ஆம்பூர் வரிவிதிப்பு சரக ஜிஎஸ்டி உதவி ஆணையர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தனக்கு எந்தவொரு நிறுவனமும் கோவிந்த அக்ரஹாரம் பகுதியில் இல்லை எனவும் நான் சாதாரண விவசாய தொழிலாளி எனவும் தனக்கு ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டும் என கடிதம் வந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து உங்கள் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு பிரபாகரனுக்கு உதவி ஆணையர் அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஜிஎஸ்டி அமைப்பு அனுப்பிய கடிதத்துடன் பிரபாகரன் பரதராமை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அதிமுக தலைமையின் கட்டுப்பாட்டை மீறி தாவேக்குவிற்கு வாக்களித்த பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் பதவி விலக கோரி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சுவர் விளம்பரங்களை அளித்து கண்டனத்தை வெளிப்படுத்தினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்டு மோகன் வெற்றி பெற்றார். இந்நிலையில் நேற்று சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக தலைமை உத்தரவை மீறி பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் தாவேக்குவிற்கு வாக்களித்தார். இதனையடுத்து பண்ருட்டி அடுத்துள்ள பூண்டி ஊராட்சி, குச்சிப்பாளையம் மற்றும் கட்டமுத்துப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகனுக்கு எதிராக பெண்கள், கட்சி நிர்வாகிகள் சுவர் விளம்பரங்களை அளித்தனர். மேலும் இருசக்கர வாகனங்களில் ஒட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் மோகன் விளம்பர ஸ்டிக்கர்களை அகற்றி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து அதிமுக நிர்வாகிகள் பேசும்போது எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக கூட்டணிக்குத்தான் நாங்கள் வாக்களித்தோம் என்றும், ஆனால் பண்ருட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் கட்சி கட்டுப்பாட்டினை மீறி விஜய் கட்சிக்கு வாக்களித்து லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றும், பணத்துக்காகவும் பதவிக்காகவும் விலைபோன பண்ருட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் பொதுமக்களும் நிர்வாகிகளும் தெரிவித்தனர். அனுமதிக்கப்பட்ட நேரங்களுக்கு மேலாக டாஸ்மாக் கடைகளில் கள்ள சந்தையில் மது விற்பனை நடைபெற்றால் பொதுமக்களை திரட்டி காவல் நிலையங்களில் முற்றுகையிடுவேன் என கிணத்துக்கடவு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் கோட்டை என கருதப்பட்ட கோவை கிணத்துக்கடவு தொகுதியில் முதல் முறையாக தேர்தல் களம் கண்ட தாவேக வேட்பாளர் விக்னேஷ் அபார வெற்றி பெற்று அரசியல் வட்டாரங்களின் கவனத்தை ஈர்த்தார். இந்நிலையில் கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்திற்கு வந்த விக்னேஷிற்கு தாவேகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து கிணத்துக்கடவு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் முன்மாதிரி தொகுதியாக தான் வெற்றி பெற்ற கிணத்துக்கடவு தொகுதியை மாற்றுவேன் எனவும், சட்டமன்ற தொகுதிக்கு ஒதுக்கப்படும் நிதியிலிருந்து ₹1 கூட தனது சொந்த செலவிற்கு தொடமாட்டேன் என உறுதியளித்தார். மேலும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தனது தொகுதியில் முழுமையாக ஒழிப்பதே எனது லட்சியம் என்றும் கிணத்துக்கடவு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். உண்மையாலுமே அந்த மதுக்கரை அந்த பாலத்தோட பணிகள் ரொம்ப ஸ்லோவா நடக்குதுன்னு சொல்லி தமிழக வெற்றிகளுக்கு ஆட்சியில் இல்லாதப்பவே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் திரண்டு அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அவங்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளை கேட்கறக்கு ஆள் இருக்கு, யார் இருக்கா? இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் கூட்டமா பேசிட்டு போயிட போறாங்கல்ல. இதனால நமக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு 2 நாள் பேப்பர் நியூஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமேல் அப்படி இருக்க போறது இல்ல. உண்மையாலுமே அந்த மதுக்கரை இப்பதான் ஒவ்வொன்றா நான் இன்னைக்கு காலையில வந்தவொடனே நான் உண்மையால எங்கேயும் போல. ஃபர்ஸ்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து பேசிட்டேன், அடுத்தது சிவில் டிபார்ட்மெண்ட் பார்த்து பேச போறேன். அடுத்தது இந்த மதுக்கரை பாலமா இருக்கணும், வெள்ளலூர் குப்பை கிடங்கா இருக்கணும், மற்றும் அந்த நம்ம பேருந்து நிலையம் தற்காலிகமாக நிறுத்தி வச்சது இருக்கட்டும், எந்தெந்த பகுதியில எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அந்த அரசு அதிகாரிகள்கிட்ட போய் பார்த்து சந்திச்சு அவங்கள பேச போறோம். அரசங்குப்பம் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்த 2 காவல்துறையினர் கைது செய்து ஹான்ஸ் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அரசங்குப்பம் கிராமத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து பானாவரம் காவல் நிலைய ஆய்வாளர் நாகேந்திரன் உத்தரவிட்டதன் பேரில் உதவி ஆய்வாளர் ரகு தலைமையிலான காவல்துறையினர் அரசங்குப்பம் கிராமத்தில் உள்ள பெட்டி கடைகளில் திடீர் சோதனைகளில் ஈடுபட்டனர். அப்போது ரோட்டு தெருவை சேர்ந்த சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான பெட்டி கடையில் விற்பனைக்காக மறைத்து வைத்திருந்த அரசால் தடை செய்யப்பட்ட 43 ஹான்ஸ் பாக்கெட்டுகளையும் பஜனை கோவில் தெருவை சேர்ந்த மூர்த்தி என்பவரின் பெட்டி கடையில் விற்பனைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 63 ஹான்ஸ் பாக்கெட்டுகளையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்ததுடன் 2 கைது செய்து சோளிகர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அரக்கோணம் கிளை சிறையில் அடைத்தனர். மதுரவாயல் தாம்பரம் புறவழி சாலையில் ஆபத்தான முறையில் ஆட்டோ ரேஸ் நடைபெறும் காட்சிகள் வைரலாகி வருகிறது. வானகரம் சுங்கசாவடி அருகே சினிமா பாணியில் அதிவேகத்தில் ஆட்டோக்கள் அணிவகுத்து செல்கின்றன. ஆட்டோக்களை சுற்றி பாதுகாப்பு வளையம் போல் 2 சக்கர வாகனங்களும் வேகமாக செல்கின்றன.
விபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலாக ஆட்டோ ரேஸ் கலாச்சாரம் மாறி வருகிறது. மீண்டும் மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில் ஆட்டோ ரேஸ் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரவாயல் தாம்பரம் புறவழி சாலையில் ஆபத்தான முறையில் ஆட்டோ ரேஸ் நடைபெறும் காட்சிகள் வைரலாகி வருகிறது. வானகரம் சுங்கசாவடி அருகே சினிமா பாணியில் அதிவேகத்தில் ஆட்டோக்கள் அணிவகுத்து செல்கின்றன. ஆட்டோக்களை சுற்றி பாதுகாப்பு வளையம் போல் இருசக்கர வாகனங்களும் வேகமாக செல்கின்றன. விபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலாக ஆட்டோ ரேஸ் கலாச்சாரம் மாறி வருகிறது. மீண்டும் மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில் ஆட்டோ ரேஸ் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றதை அடுத்து சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சீரமைப்பு பணிகளில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றதை தொடர்ந்து ஆனந்த், ஆதவ், அருள்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ராமணன், ராஜ்மோகன், பிரபு, கீதனா உள்ளிட்ட 9 பேர் தமிழக அமைச்சர்களாக பதவியேற்றனர். அவர்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மே 11ஆம் தேதி இன்று சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து 12ஆம் தேதி சட்டமன்ற தலைவர், துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் 144 வாக்குகள் பெற்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு வெற்றி பெற்றது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களை சீரமைப்பு பணிகளில் அரசு பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சீரமைப்பு பணிகளில் பொதுப்பணித்துறையினர் பணியாட்கள் மூலமாக கட்டிடத்தை தூய்மை செய்து வண்ணம் பூசும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பணிகள் முடிவடைந்த பின்னர் சட்டமன்ற உறுப்பினரின் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற அலுவலகம் ஒப்படைக்கப்படும் என தெரியவருகிறது. சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த 2 டாஸ்மாக் மதுபான கடைகளை அகற்ற உத்தரவிட்ட தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பள்ளி, கல்லூரி, கோவில், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வரும் மதுபான கடைகள் அகற்றப்படும் என தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டதை தொடர்ந்து தமிழகத்தில் 717 மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வந்த 2 மதுபான கடைகளால் பொதுமக்கள் பாதிப்படைவதாக அரசிற்கு தெரிய வந்ததை அடுத்து சோளிங்கர் பேருந்து நிலையத்தின் அருகே செயல்பட்டு வந்த 2 டாஸ்மாக் மதுபான கடைகள் உடனடியாக அகற்றப்பட்டது. இதனை வரவேற்கும் விதமாக சோளிங்கர் நகர தாவேக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை கொண்டாடினர். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்ற உத்தரவிட்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தனியார் திருமண மண்டபத்தில் இளவரசன் நிவேதா தம்பதியரின் மகள் பரணி மஞ்சள் நீராட்டு விழாவில் புரட்சி பாரதம் கட்சி நிறுவன தலைவர் ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு பரணியை வாழ்த்தினார். புரட்சி பாரதம் கட்சியின் பிரதிநிதியான இளவரசன் நிவேதா தம்பதியரின் மகள் பரணி என்கின்ற ஆராதனாவின் மஞ்சள் நீராட்டு விழா ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் ஜெகன்மூர்த்தி பங்கேற்று பரணிக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது நன்றாக படித்து வருங்காலத்தில் மருத்துவராகவோ மாவட்ட ஆட்சியராகவோ வர வேண்டும் என பரணியை வாழ்த்தினார். மஞ்சள் நீராட்டு விழாவில் புரட்சி பாரதம் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் SPC தனசேகர், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் செங்காடு ராமு, புரட்சி பாரதம் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட தொழிற்சங்க துணைத் தலைவர் இருங்காட்டுக்கோட்டை கந்தன், புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகள், அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பரணி என்கின்ற ஆராதனாவை வாழ்த்தினர். பெரியகுளத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சத்திரிய காளியம்மன் திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு விரதமிருந்த பெண்கள் முளைப்பாறை எடுத்தும் இளைஞர்கள் அக்னி சட்டி ஏந்தியும் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்திரிய காளியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத திருவிழா கொண்டாடுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஸ்ரீ சத்திரிய காளியம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு விரதமிருந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாறை எடுத்துக்கொண்டு பெரியகுளம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் வராக நதிக்கரையில் முளைப்பாறையை கரைத்தனர். அதன் பின்னர் இளைஞர்கள் சத்திரிய காளியம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக பாலசுப்பிரமணியர் கோவிலில் இருந்து அக்னி சட்டியை ஏந்தி நடனம் ஆடிக்கொண்டே 5 மணி நேரத்திற்கு மேலாக ஊர்வலமாக சென்று ஸ்ரீ சத்திரிய காளியம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சத்திரிய காளியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர்.
இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சத்திரிய காளியம்மனை வழிபட்டனர். உத்தரமேரூர் வட்டத்திற்கு உட்பட்ட ஆரன் கண்டிகையில் அமைந்துள்ள புனித அமல அன்னையின் ஆலயத்தின் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்திற்கு உட்பட்ட ஆரன் கண்டிகையில் அமைந்துள்ள புனித அமல அன்னை ஆலயத்தில் 10 நாட்கள் நடைபெறும் விழாவின் 9வது நாள் விழாவில் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்பு உபசரிப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களின் பவனி நடைபெற்றது. முதல் தேரில் காவல் தெய்வம் குழந்தை இயேசுவும், 2வது தேரில் புனித அந்தோணியாரும், 3வது தேரில் புனித சூசையப்பரும், 5வது தேரில் அமல அன்னையும் வீற்றிருந்து ஆரன் கண்டிகையில் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மாலை செலுத்தியும் வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆரன் கண்டிகை சபை திருக்கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். கொங்கு மண்டலத்தின் வளர்ச்சிக்காக எங்களுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்றும் கோவையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ER ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ER ஈஸ்வரன் கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். அக்கட்சியின் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் ER ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதிதாக அமைந்திருக்கிற தமிழக வெற்றி கழக அரசிற்கும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய்க்கும் தங்கள் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், நடந்து முடிந்த தேர்தலில் எங்கள் கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கும் எங்கள் மீது அன்பு கொண்டு வாக்களிக்காமல் இருந்தவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக ஈஸ்வரன் தெரிவித்தார். மேலும் 2026 தேர்தலில் எங்கள் கட்சி கூட்டணியில் 2 இடங்களில் போட்டியிட்டு பொள்ளாச்சி தொகுதியில் எங்கள் வேட்பாளர் நித்யானந்தம் வெற்றி பெற்றுள்ளார் என்றும் அவர் சட்டமன்றத்தில் சிறப்பான உரையை ஆற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கொங்கு மண்டலத்தின் வளர்ச்சிக்காக எங்களுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்றும் ER ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவிலில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு 21ஆம் தேதி பிரமோற்சவம் தொடங்குகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்கடம் அடுத்த வல்லக்கோட்டையில் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானதும் திருப்புகழ் பாடப்பெற்ற தலமாகவும் கல்யாண பிரார்த்தனை தலமாகவும் விளங்குகிறது. இக்கோவிலில் 6 வாரங்கள் சென்று ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வேண்டிக் கொண்டதால் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகமாக உள்ளது. இதுபோன்ற சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் கொரோனா தொற்று காரணமாகவும் கும்பாபிஷேக திருப்பணி காரணமாகவும் பிரமோற்சவ விழா நடைபெறாமல் இருந்த நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 21ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு வைகாசி விசாக பிரமோற்சவ விழா தொடங்குகிறது. இதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி காலையில் கிராம தேவதை உற்சவமும் அன்று மாலையில் விநாயகர் உற்சவமும் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 21ஆம் தேதி காலையில் கொடியேற்றம் முடிந்த பின்னர் சவுடால் உற்சவமும் மாலையில் வெள்ளிமயில் வாகனமும் 22ஆம் தேதி காலையில் சூரிய பிரபையும் மாலையில் சந்திர பிரபையும் நடைபெறுகிறது. இதேபோன்று 30ஆம் தேதி வரையிலும் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 31ஆம் தேதி காலையில் சண்டிசேகர் வெள்ளி இடப வாகனத்திலும் மாலையில் விடையாட்சி உற்சவம் நடைபெற உள்ளது. மேலும் உற்சவ நாட்களில் திருக்கோவில் மயில் மண்டபத்தில் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பு சொற்பொழிவுகளும் நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை இணை ஆணையர் குமரதுரை அறிவுரைகளின்படி திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் மற்றும் அறங்காவலர் குழுவினர் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருக்கின்றனர். பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவிலில் அரசியல் பிரபலங்கள், திரையுலக பிரபலங்கள் வேண்டிக் கொண்டு உயர்த்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 60% உயர்வு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. கேரள முதலமைச்சராக VD சதீஷன் தேர்வு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைகிறது. மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. தோல்வியால் முடங்கிவிட மாட்டேன், அப்டேட் ஆகி மீண்டும் வருவேன் என முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் வீடியோ பதிவு. போதைப் பொருள் விற்பவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேட்டி. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.